உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சியான் விக்ரம் வயதானாலும் இப்போதும் இளமையான நடிகராகத்தான் இருக்காரு. இதை யாராலுமே மறுக்க முடியாது. ஒரு படத்திற்காக எந்த லெவலுக்கு வேணுமானாலும் போவாரு. சூர்யா விக்ரம் ஒரு காலகட்டத்துல போட்டியாளர்களாக இருந்தாங்க. பிறகு இருவரும் அவர்கள் படங்களில் நடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இருவரும் இணைந்து பிதாமகன் படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில விக்ரம் மகன் த்ருவ் தற்போது பாலா இயக்கத்துல வர்மா படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் டீசர் ஏற்கனவே வெளிவந்திருக்கு. இந்த படத்தின் ட்ரெய்லரை இன்னும் சில தினங்கள்ல சூர்யா தன் ட்விட்டர்ல வெளியிட இருக்காராம். இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் வெளியாகுது. தெலுங்குல ஹிட் அடித்த அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக் தான் இந்த படம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான். அர்ஜுன் ரெட்டி, பிரேமம் என லவ் ரொமான்ஸ் படங்கள் நம் தமிழ் சினிமா ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அந்த படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. அந்த வகையில வரும் காதலர் தினம் பிப்ரவரி 14 ஜிவி பிரகாஷ், ஷாலினி பாண்டே நடித்துள்ள 100% காதல் படம் வெளியாகுது. அதே போல பாலா இயக்கத்துல த்ருவ் விக்ரம் நடிக்கும் வர்மா படமும் அதே நாளதான் வெளியாதான். இரு படங்களுமே ரீமேக் படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட ப்ரமோஷனுக்காக கலந்து கொண்ட த்ருவ் விக்ரமிடம் சில கேள்விகள் கேட்கும் போது வட சென்னை படம் பிடிக்கும்னு சொல்லிருக்காரு. அப்போது தனுஷ் ரசிகரா என்று கேட்க, தனுஷ எப்பவுமே பிடிக்கும்னோ, மாரி 2 பார்த்தேன், மிகவும் பிடிச்சிருந்தது, அவருடைய கெத்தே தனின்னோ, த்ருவ் விக்ரம் தான் யாருடைய தீவிர ரசிகர் என்பதை கூறியிருக்காரு. த்ருவ் விக்ரம் விஜய் ரசிகராம், நான் டை ஹார்ட் தளபதி ரசிகர் என அவர் குறிப்பிட்டிருக்காரு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.